மீனாட்சி யாத்திரா எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா, என்னோட தம்பி மூலயமா எனக்கு இந்த யாத்திரா பற்றி தெரிய வந்தது. தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே காசி யாத்திரை போகிறாரு தெரிஞ்சிச்சு. காசி யாத்திரை போக ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஆசை. முக்கியமான அதை என்னோட சிஸ்டர் வந்து காசி பார்த்ததில்லை, அவங்கள வந்து கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற நிறைய இருக்குது. அதனால் அவங்கள அழைச்சிட்டு வரணுங்கிறதுனாலே நல்ல ஒரு குரூப், நல்ல குரூப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி போகிறேன். அப்போ எனக்கு இந்த யாத்திரா வந்தது. இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவாக நல்ல தரிசனம், நல்ல உணவு, நல்ல 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 அதாவது நல்ல எல்லா 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 நன்மைகளும் இருக்கிற மாதிரி ஒரு இடமும் கிடச்சி, தங்குற இடம் சரி, போன கோயிலும் சரி, எல்லாமே வந்து தெய்வீகமாக நம்ம வந்து எல்லாம் பார்த்து இதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு வாட்டி எல்லோரும் போய் அனுபவிக்க வேண்டிய ஒரு, நம்ம வாழ்நாளில் ஒரு முறை கண்டிப்பாக போய் இந்த ஸ்தலத்தெல்லாம் நம்ம தரிசிக்கணும். நம்ம எந்தெந்த இடம்லாம் முக்கியமோ அந்த இடம்லாம் கரெக்டாக அவங்க கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் எங்களை காமிச்சு கொண்டாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியான நேரத்தில் உணவு, சரியான நேரத்தில் என்னென்ன தேவைகளோ எல்லாமே எங்களுக்கு பூர்த்தியாக செஞ்சு கொடுத்தாங்க. இதான் ரொம்ப ரொம்ப நன்றி. உடம்பு சரியில்லைனாலும் நாம கடிஞ்சு பேசினாலும் அவர் கையிலேருந்து ஒரு கடுமையான வார்த்தையோ முகமும் சுழிக்காமல் நம்ம எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் அந்த தொல்லைகள்லாம் அவர் தாங்கிக்கிட்டு சிரித்த முகத்தோடையே உண்மையாகவே எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு யாத்திரையை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் நிறைய யாத்திரைகள் கூட போயிருக்கேன், நிறைய இடத்துல கன்ஜஸ்டடாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த யாத்திரையில் நான் அந்த மாதிரி எதையுமே நான் ஃபீல் பண்ணலை. எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது. சாருக்கு கோடான்னு கோடி நன்றி. டிஃபன்லாம் உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? டிஃபன்லாம் அருமை. எல்லாம் நார்த் சைடு போனாக்கா வெறும் உருளைக்கிழங்கு, சப்ஜி, சப்பாத்தி, நமக்கு வாயில வைக்காத உணவு தான் நமக்கு கிடைக்கும். கடுகு எண்ணெயில் தாளிச்சு இந்த மாதிரி உணவுகள் தான் நார்த் சைடில் கிடைக்கும். வெறும் வெள்ளரிக்காய், தக்காய், முள்ளங்கிக்காய் இதெல்லாம் போட்டா கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்டோமோ ஒரு வயிறு உபாதையோ மற்றதெல்லாம் சாப்பிட்டா வயிறு உபாதெல்லாம் வந்துடும். நிறைய யாத்திரா அந்த வயிறு உபாதை வந்தால் யாத்திரா கேட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம உணவை நம்ம சாப்பிட்றதால எந்த வித இடத்துல இல்லாமல் உடம்பும் ஆரோக்கியமாக எந்த இடத்துல இல்லாமல் நல்லபடியாக இந்த யாத்திரை முடிச்சிருக்கேன். உணவெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன சாப்பிடுவோமோ, நம்ம அரிசி வகையில் என்னென்ன உணவோ இட்லி, தோசை, சப்பாத்தி, சப்பாத்தி இல்லை பூரி, அழகாக நல்லா பூரிக்கு உருளைக்கிழங்கு. நம்ம வீட்டில் கூட நம்ம செய்யறதுக்கு வந்து கஷ்டப்படுவோம். ஆனால் இட்லிக்கு வடகறி, இட்லிக்கு சாம்பார், சட்னி. நம்ம வீட்டில் செஞ்சாலும் இட்லி செஞ்சு சட்னி செஞ்சாலும் விட்டுருவோம் ஒரே இதில். ஆனால் இந்த சாம்பார், சட்னி, இட்லி அந்த மாதிரி வகை வகையாக சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, நல்ல காய்கறிகள். நம்ம வீட்டில் காய்கறி எவ்வளோ சேர்ப்போமோ அந்தளவு காய்கறியோட நல்ல அருமையான உணவு. அதெல்லாம் சொல்ல முடியும். நல்லா வயிறார சாப்பிட்டோம், மனசார பிரார்த்தனை பண்ணோம், நிறைவாக யாத்திரையை முடித்தோம். உங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் ரூம் எல்லாம் எப்படிமா இருந்துச்சு? ரூம்ஸ் எல்லாம் வந்து நிறைவு பண்ணோம். அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாம் 3 பேர், 4 பேர் ஃபேமிலியோட அந்த ஃபேமிலி சஃபல் ஆகாமல் அழகாக ஃபேமிலிக்கு வந்த மாதிரி செட்டில் பண்ணி ரூம்ஸ் எல்லாம் அருமையான தங்குமிடம், உணவு வசதி எல்லாமே வந்து அருமையாக இருக்கும். இதில் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. அவருக்காக அவங்க கூட சேர்ந்து இணைஞ்சி வேலை செஞ்ச அக்கறை பேருக்கும் நன்றி.